Hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah. அன்பான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 5வது நாளில் காலெடுத்து வைத்திருக்கும் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகமும் ஆவியானவருடைய சத்தமும் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் பரிசுத்த ஆவியின் பிரசனம் நிரப்பி இருக்கிறது. நீங்கள் இருக்கிற அட்மாஸ்பியரில் தேவனுடைய அட்மாஸ்பியர் இறங்கி இருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளில் கர்த்தருடைய பிரசனம் இறங்க சித்தமாயிருக்கிறது. இந்த அருமையான 5வது நாளில் 100 நாள் ஜெபத்தை பங்கெடுத்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உனக்கு விரோதமாய் யார் நிற்க முடியும்? தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இந்த அருமையான ஜெப நேரம் உன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொண்டிருக்கிறது, உயர்த்தி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தை கிரியை செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய கரம் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் லைவ் செக்ஷன்ல இதை பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் முடிந்த பிறகு பார்த்து கொண்டிருக்கலாம். என்னைக்கு பார்த்தாலும் இந்த 100 நாள் ஜெபத்தோடு இணைந்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு 100 நாள் ஒதுக்கி வைத்து இந்த ஜெபங்கள் முடிந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்று வேணால் நீங்கள் ஜெபிக்கலாம். என்று இதை கேட்கிறீர்களோ அது உங்களுடைய காலம். என்று உங்கள் காது இந்த வார்த்தையை கேட்கிறதோ அன்றே இரட்சணிய நாள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் கட்டுகளை உடைக்கும். ஒரு 100 நாள் ஒதுக்கி வைத்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு 100 நாள் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது மறைந்திருந்த கட்டுகள் உடையும். பவுலும் சீலாவும் ரொம்ப நேரம் கட்டப்பட்டிருந்தாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ததுனால கட்டுகள் அவர்களுக்கு வந்தது, போராட்டங்கள் வந்தது. அவர்கள் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது சிந்தித்தார்கள், நாம் ஏன் துதிக்க கூடாது, நாம் ஏன் ஜெபிக்க கூடாது? நாம் கட்டப்பட்டு இருந்தாலும் நம்முடைய ஜெபம் கட்டப்படவில்லையே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கட்டப்படவில்லையே, நாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். தேவ பிரசனம் இறங்கியது. ஆம் தேவ ஜனமே, நீ சும்மா இருக்கிறதுக்கு, நீ அனுதினமும் வேலைக்கு போயிட்டு வந்து சும்மா இருக்கிறதுக்கு, நீ படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு இரவு நேரம் ஜெபிக்க ஆரம்பி. இரவை பகலாய் மாற்று, இரவை ஜெபமாய் மாற்று, இரவை துதியா மாற்று. உன் எதிர்காலம் அபிஷேகத்தை பார்க்கும். உன் எதிர்காலம் அபிஷேகத்தை பார்க்கும் என்றால் கோரேசுக்கு முன்பாக ஆண்ட அபிஷேகத்தை அனுப்பி எல்லா வெண்கல கதவுகளையும் உடைத்தது போல உனக்கு முன்பாக திறக்காத வாசலே இருக்காது. சகல வாசல்களையும் கர்த்தர் திறப்பாரு. அநேக மனிதர்களுக்கு பூட்டப்பட்ட வாசல்கள் கர்த்தர் உனக்காக திறப்பார். இதை எழுதி வைத்துக்கொள் தேவ ஜனமே, உனக்காக அநேக பூட்டுகள் திறக்கப்படும். இந்த அருமையான ஆராதனையில இணைந்து ஜெபியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஜெபிக்க தாகமுள்ள கட்டுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். அவர்களும் இணைந்து ஜெபிக்கட்டும். வாருங்க, நம்ம சேர்ந்து ஆண்டவர் உயர்த்த போகிறோம். இந்த 5வது நாளில் தேவனுடைய அன்பு நம்மளை நிரப்ப போகுது. தேவனுடைய உணர்வுள்ள ஆவி நம்மளை நிரப்ப போகுது. ஆண்டவரை பார்த்து நம்மளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் ஹல்லேலூயா உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறாரு. நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. லீகா தரபா ஷகா தலா ரபா லியந்தா ரபா ஷந்தல ரபா. ஜெபிக்க ஆரம்பிப்போமா? கர்த்தருடைய அக்கினி இந்த ஆரம்ப நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. பூட்டுகளை உடைக்கிற ஒரு அக்கினி, கட்டுகளை உடைக்கிற அக்கினி. அருமையான தேவ ஜனமே, நீ முழு மனதோடு ஜெபிக்க ஆரம்பித்தன விடுதலை உண்டு. அறகுறையாக அல்ல, முழு மனதோடு. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை உண்டு, யாரோ எனக்காக ஜெபிக்காங்கன்னு சொல்லிட்டு விடாதீர்கள் தேவ ஜனமே. உங்களுக்காக கிரயம் கொடுத்து நேரத்தை ஒதுக்கி பரிசுத்த ஆவியான ஒரு டீமை ஜெபிக்க வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் அவர்களுடைய கைகளை கோர்த்து ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், பல லட்சம் மக்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம் என்றால் கர்த்தருடைய அக்கினி தேசத்தில் இறங்கும். கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டும். நாம் அதற்காக தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரு. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தருடைய அக்கினி என்னை நிரப்பணும், என் குடும்பத்தை நிரப்பணும், என் வீட்டை நிரப்பணும், என் கணவரை நிரப்பணும், என் பிள்ளைகளை நிரப்பணும், ஹல்லேலூயா, மனைவியை நிரப்பணும் சொல்லி ஆமென். ஒவ்வொரு தேவ ஜனங்களும் குடும்பத்தின் மேல கரிசனை உள்ளவர்களாக. இன்னைக்கு சத்துருவானவன் அநேகருடைய குடும்பங்களை திருடி கொண்டிருக்கிறான், அநேகருடைய ஆசீர்வாதங்களை திருடி கொண்டிருக்கிறான், குடும்ப சமாதானத்தை திருடி கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை என்றால் சத்துருவானவன் கலைகளால் நிரப்புவான். உன் குடும்ப சமாதானம் கெட்டு போகும். நீ எத்தனை படித்தும் வேலை இல்லாமல் இருப்ப. நீ எவ்வளவு கடினமாய் உழைத்தும் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை காணாது. அதற்கு ஒரே காரணம், நீ கர்த்தருடைய ஆவியோடு இணையாததுனால
அதனால்தான் இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய ஆவியை இணைய பண்ணுவாராக, இணைய பண்ணுவாராக, இணைய பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு உன்னை இணைய பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலா துடரபா ஷங்கதனரபா. தேவ ஜனங்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய பிரசன்னம் இறங்குறதற்காக நம்ம ஆயத்தப்படுவோமா? கர்த்தருடைய அக்னி நம்ம மேலே இறங்கணும். வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் ஒரு 300 நரிகளை பிடித்து அது எதிரிகளின் பாளையத்தில் அனுப்பிவிட்டான். அது சாதாரணமாக அனுப்பிவிடவில்லை. அதனுடைய வாள்களில் இரண்டு நரிகளுக்கு மத்தியில் ஒரு அக்னி பந்தத்தை வைத்து கட்டி அனுப்பினான். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகாரங்களுக்கு மேல, உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளுக்கு மேல கர்த்தருடைய அக்னி இறங்க. நீ பண்ண போகிற ஒரு பிளான் தான், நீ பண்ண போகிற ஒரு திட்டம் தான் ஜெபம், நீ பண்ண போகிற ஒரு திட்டம் தான் ஹல்லேலூயா துதி. இந்த துதி என்ற அபிஷேகத்துல இணைந்து துதிப்போமா? ஹல்லேலூயா. துதி அநேக கோட்டைகளை உடைக்கும். ஹல்லேலூயா. எரிகோவை உடைத்த துதி, சிறைச்சாலைகளை அசைத்த துதி. தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்மளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்ம மேல வச்ச அந்த அன்பை நினைத்து பார்ப்போமா? பாவியாக இருந்த நம்மளை கழுவினாரே. அந்த அக்னி இறங்கணும்னு அருமையானவர்களே, உங்க இருதயம் சுத்தமாகணும். அந்த அபிஷேகம் இறங்கணும்னு உங்க பாத்திரம் சுத்தமாகணும். ஆண்டவரே என்னை கழுவும் என்று கேட்போமா? ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவும், என் கண்களை கழுவும், என் காதை கழுவும். தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டிருந்தால், தேவையில்லாததை பார்த்திருந்தால், தேவையில்லாததை பேசியிருந்தால் எல்லாம் கழுவும் அப்பா. என் நாவை கழுவும், என் சிந்தனையை கழுவும், என் ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவும். தேவையில்லாத எல்லாவற்றையும் என்னை விட்டு கழுவி மாற்றும் அப்பா. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. நான் சுத்தமாகணும் ஆண்டவரேன்னு எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கேட்பீங்க? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஓம் பிள்ளையாய் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? அப்பாவை பார்த்து கேளுங்கள். உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இந்த பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா? இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். ஆண்டவர், எத்தனை முறை நான் தவறி இருக்கிறேன்ப்பா, எத்தனை முறை நான் ஜெபிக்காம போயிருக்கிறேன்ப்பா, எத்தனை முறை உண்மை மறந்து தூரம் போயிருக்கிறேன்ப்பா. ஆனாலும் என்னை தேடி தேடி வந்து என்னை அணைத்து கொண்டு உங்க அன்புக்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? தேவ ஜனமே, நமக்கு அபிஷேகம் எவ்வளோ தேவையோ அதை காட்டிலும் தேவை அன்பு, அதை காட்டிலும் தேவை ஆண்டவருடைய கனி. ஆமீன். எவ்வளோ வரங்கள் தேவையோ அதையெல்லாம் காட்டிலும் நமக்கு தேவை வரங்களை காட்டிலும். ஆமீன். அந்த வரங்களை கொடுத்த தேவன், அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு நமக்கு தேவை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய ஆவிக்குரிய கனிகள் இல்லை என்றால் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. தேவ ஜனமே, நாம் எத்தனை அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பயங்கரமாக தீர்க்க தரிசன அபிஷேகம் உடையவனாக இருந்தாலும், வானத்தை பிளந்த அக்னியை இறக்கினாலும் அன்பு நமக்கு இராவிட்டால், தேவ ஜனமே, அடுத்த மக்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை கூட நம்மளால ஜெபிக்க முடியாமல் நம்முடைய உள்ளம் கல்லாக இருக்கும் என்றால் இன்னைக்கு அந்த கல் நெஞ்சு மாறணும். தேவ ஜனமே, இந்த காலத்தில் உள்ள அவல நிலை என்னவென்றால், அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அநேகர்
அபிஷேகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஏழைக்கு கூட உதவ மாட்டேங்கிறாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கேட்கிற ஏழைக்கு கூட ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்பு இல்லாமல் போகிறது. தேவ ஜனமே, நம்மளை நாம் சுத்திகரிப்போமா? நம்ம எந்த லட்சணத்துல இருந்தோம், எவ்வளவு பாடுகள்ல இருந்தோம், எவ்வளவு உளையான சேற்றுல இருந்தோம். இன்னைக்கு ஆண்டு நம்மளை சுத்திகரித்திருக்கிறாரே. இன்னைக்கு அவருடைய அன்பை நாம் கொண்டாடுவோமா? அந்த அப்பாவுடைய அன்பை நாம் கொண்டாடுவோமா? நாம் எந்த உளையான சேற்றுல இருந்தோம், எவ்வளவு பலவீனமா இருந்தோம். ஒன்று நினைத்து பாருங்க அருமையானவர்களே. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம், எவ்வளவு நிந்தனையில இருந்தோம், எவ்வளவு அவமானத்துல இருந்தோம், அந்த பாவ சேற்றுல இருந்தோம். எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தருடைய அன்பின் கரம் நம்மளை தூக்கினதே. பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சு கொண்டு, ஆண்டவரை சபித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அப்பாவுடைய அன்பு அவனை தேடி வந்தது. நீ என்னதான ஏசுன மகனே, ஏசிக்கோ. என்னதான வெறுத்துக்கோ. என்னதான சபித்த, நீ சபித்துக்கோ. ஆனாலும் நீ திரும்பி வர்றதுக்கு நான் ஒரு பாக்கியம் தருகிறேன். தேவ ஜனமே, எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவரை சபிக்கவும் முறுமுறுக்கவும் தொடங்கி விட்டார்கள். இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு விசை கூட நான் உம் அண்டை நெருங்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஜெப வாழ்க்கை இல்லை, அநேகருக்கு துதி இல்லை, அநேகருக்கு வேத வசனம் இல்லை, இன்னைக்கு அநேகருக்கு அக்னி இல்லை, அநேகருக்கு தனி ஜெபம் கிடையாது, அநேகருக்கு தேவனோடு உள்ள உறவு இல்லை. காரணம் என்னவென்றால் முறுமுறுப்பு உள்ளே வந்து விட்டது, சோர்வு உள்ள வந்து விட்டது, அவிசுவாசம் உள்ள வந்து விட்டது, உலகம் உள்ளே வந்து விட்டது, மாம்ச சுபாவம் உள்ள வந்து விட்டது. ஹல்லேலூயா. உலக பதவியின் ஆசைகள் உள்ள வந்து விட்டது, நான் என்ற சுபாவம் வந்து விட்டது, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிற சுபாவங்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ரகபா தூடரா பஷகந்தனா ரபா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ள ஒரு பொல்லாத ஆயுதம் பாவம்தான். யாரும் பிரிக்க முடியாது. ஆனால் நீ நினைத்தால் பிரியலாம், நீ பின்வாங்கினால் பிரியலாம், நீ துணிகரகமாக பாவத்தில் ஈடுபட்டால் பிரியலாம். அந்த விலையேற பெற்ற அன்பு, கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத அன்பு இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறதை உணர்வீர்கள் என்றால் சேர்ந்து ஆராதிப்போமா? ஆண்டவரே, நான் எவ்வளவு பலவீனமாக இருந்தேன், ஓ குற்றுயிராய் கடந்தேனே, என்னை காயங்களை கட்டி இன்னைக்கு இவ்வளவு தூரம் மாத்திருக்கிறீரே, இனிமேலும் என்னை மாற்ற வல்லமை உள்ளவர். அவருடைய பெயர் எபினேசர். இதுவரை உதவினார், இனிமேலும் உதவுவார். தேவ ஜனமே, அதனால சோர்ந்து போக வேண்டாம். இந்த அருமையான 5வது நாள்ல உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்பீங்களா? ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு நம்மளை தாழ்த்த வேண்டும், இன்னைக்கு அன்பின் கனியில நம்ம பெருக வேண்டும். இன்னைக்கு நம்மளை அபிஷேகத்துக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதை காட்டிலும் கனிகளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆவியானவர் சொல்லுகிறார். உன் கனி எப்படி இருக்குன்னு பார்த்துக்க, உனக்கு பொறுமை இருக்கான்னு பார்த்துக்க, உனக்கு அன்பு இருக்கான்னு பார்த்துக்க. உன் நண்பர் உடைக்கப்படும் பொழுது, உன் எதிரி உனக்கு முன்னாடி கீழே விழும் பொழுது நீ சிரிக்கிறியா? இல்லை என்றால் ஐயோ அந்த மகன் மனம் திரும்பட்டுன்னு சொல்லுகிறியா? ஹல்லேலூயா. உன்னால மன்னிக்க முடியுதான் பாரு, உன்னால சகிக்க முடியுதான் பாரு. ஆண்டவராகிய இயேசு சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இன்னொன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று ஆண்டவர் உன்னை செக் பண்ண சொல்லுகிறார். நம்மை நாமே நிதானித்து அறிவோம் என்றால் நாம் நியாயத்தீர்க்கப்பட மாட்டோம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உன்னத தெய்வம் நீர், என்னை தேடலாகுமா? உன்னத தெய்வம் நீர், என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இந்த பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலப்பா, சித்தமன் மீதோ வைத்திட்ட பின்னோ வாழ தெரியலையே.
இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரை எனக்கு வாழ தெரியலப்பா, என்னை மறந்துடாதீங்கப்பான்னு கேளுங்க. என்ன மறக்காதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க தேவஜனமே. அவர் நம்மளுடைய தகப்பன் தான். இன்னொரு சைடு அவர் ராஜாதி ராஜா. அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து நடுக்கத்தோடு நம் உச்சந்தலை தரையில் படும் வரைக்கும் சாஷ்டாங்கமாய் பணிந்து வணங்க வேண்டிய ஒரு தகுதி உள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி உன்னை நேசித்து உன்னை காப்பாற்றி உன்னை இவ்வளவு தூரம் அழகாக வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எத்தனையோ பேர் இந்த ஜீவனை அனுபவிக்கணும், வாழ வேண்டும் நினைச்சாங்க. ஹல்லேலூயா. அநேகர் கல்லறைக்கு சென்று விட்டார்கள், அநேகர் மரித்து விட்டார்கள். இந்த ஆண்டு வீடு கட்டணும், இந்த ஆண்டு ஆமென் சாதிக்கணும், இந்த ஆண்டு கார் வாங்கணும், இந்த ஆண்டு என் பிள்ளைக்கு திருமணம் சொன்ன எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த பூமியில இருந்து ஆமென் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது உன்னை உயிருள்ளவனாக ஜீவனுள்ளவருடைய தேசத்துல நிக்க பண்ணினது அந்த அப்பாவுடைய கிருபைன்னு சொல்லி சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிற ஒரு உன்னதமான தேவன் அவர்தான். நம்மளை தாழ்த்துவோமா தேவஜனமே? நம்மளை நாம் தாழ்த்தும் பொழுது உயர்த்தப்படுவோம். தாழ்மை உள்ளவன் மேல் தேவன் கிருபையா இருக்கிறார். தாழ்மை உள்ளவன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை உண்டாகும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? உங்க குடும்பத்துல நெடுநாள தடையா இருக்குதா? நெடுநாளா போராட்டமா இருக்குதா? ஆண்டோடைய கிருபை இறங்க ஜெபிப்பீங்களா? இந்த நேரத்துல இந்த அருமையான 5வது நாள்ல தேவனுடைய கிருபை உன் தலையில இறங்க போது தேவஜனமே. தேவனுடைய மகிமை உன் தலையில இறங்க போது, அந்த மகிமை உன்னை உயர்த்த போது, சிறியவனை புழுதியில இருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர வைக்கிறது அது கிருபை, அது கிருபை. அந்த கிருபை உன் குடும்பத்துக்கு வரப்போகுது. நோவாவுக்கு ஆண்டோடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. இந்த மோசமான காலத்துல, இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய கிருபை உன் வீட்டுல வந்திருக்குன்னு நீ உணர்வாய் என்றால் உன்னை தாழ்த்தி நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. அந்த பாடல் வரிகளை பாருங்கள், எவ்வளவு தாழ்மையோடு ஆண்டவரே உம்மோடு இணைய முடியுமா? இந்த பாவியாகிய எனக்கு ஒன்றும் புரியலையே. எவ்வளவு தாழ்த்தி பாடியிருக்கிறார் அருமையான தேவ மனிதன். ஆவில வளர்ந்த முதிர்ந்த ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், பாவியின் மீது ஏன் இந்த கிருபை, ஏன் இந்த அன்பு? எத்தனை முறை நான் சோர்ந்து போனேன், எத்தனை முறை நான் தளர்ந்து போனேன், ஆனாலும் அன்பு ஏன் காட்டுறீங்கப்பா? ஆனாலும் இந்த அன்பு எதுக்குப்பான்னு ஆமென் அந்த தேவ மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. இந்த பாவியாகிய எனக்கு ஏன் இந்த அன்பு? உம்மை மறுதலித்த எனக்கு ஏன் இந்த அன்பு? உம்மை வெறுத்த எனக்கு ஏன் இந்த அன்பு? அதுதாங்க ஆண்டோடைய அன்பு. அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகல பாவங்களையும் மூடும். அந்த அன்புக்குள்ள மறைஞ்சுக்கிடுவோமா? ஆண்டோடைய அன்பை நீ பார்த்தனா அது உன் பாவத்தை மன்னிக்கும். நான் இப்படிப்பட்ட பாவத்துல இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட பாவத்துல சிக்கி இருக்கிறேன், நீ கவலையோடு இருக்கிறாயா மகனே மகளே? கர்த்தருடைய ஆவியானவர் நான் பார்த்து சொல்றாரு, அந்த அன்பு இன்னைக்கு ஒன்று மூட போகுது. ஓடி வந்துரு, அப்பா கிட்ட ஓடி வந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசுவின் அரவணைப்புல ஓடி வான்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. உன்னை அள்ளி முத்தம் தருகிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் ஓடி வந்துரு மகளே. உன்னுடைய போராட்டங்களை உடைக்க போறாரு, உன்னை விடுதலையாக்க போறாரு. உன் அழுகையின் சத்தத்தை கேட்டாரு. கெட்டப்பட்ட அந்த சின்ன கழுதையின் சத்தத்தை கேட்டு சீசர்களை அனுப்பினாரு. ஹல்லேலூயா. எகிப்துல ஜனங்களுடைய கண்ணீரை கண்டு, அந்த கண்ணீரை காணவே கண்டு மோசேயை அனுப்பினாரு. இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்தை கர்த்தர் உன் கண்ணீரை கண்டு அனுப்பி இருக்கிறாரு. இந்த ஜெபத்தின் மூலமா அவன் கட்டு உடையின் ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் ஆவியானவர் அடியார்களை ஆயத்தப்படுத்தி தேவ சித்தத்தினால் இந்த பிரையர் டைம் சேனல் உருவாகி 5 வருஷ அளவு இந்த சேனலை லூசிஃபர் தடுத்தான். அந்தகார ஆவிகள் தடுத்ததை நான் தரிசனத்தில் பார்த்து கிட்டத்தட்ட 5 வருடங்களாக செபித்து இந்த சேனல் வெளிவரணும், அகில தமிழர்களும் கூடி செபிக்கணும் என்று நாங்கள் கண்ணீரோடு இருந்த நாட்கள் உண்டு, வேதனையோடு இருந்த நாட்கள் உண்டு, வீடியோக்களே போட முடியாத நாட்கள் இருந்தது உண்டு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு
திறந்திருக்கிறார். ஏன் திறந்தார் தெரியுமா? உன்னை பார்த்து, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக 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 உன் வாழ்க்கையை மாத்த, உன்னை இயேசு நேசிக்கிறார்னு சொல்ல, உன் வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் இருக்குன்னு சொல்றதுக்கு, உன் வாழ்க்கையில ஒரு உயர்வு இருக்குன்னு சொல்றதுக்கு, இயேசு உன்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்றதுக்கு, இயேசு உன் குடும்பத்தை அழைத்திருக்கிறார், உன்னை விடுதலையாக்குவார், இந்த பாடுகள் உன்னை உயர்த்தும் என்று சொல்லுகிறதற்காகவே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? ஆண்டவரை பார்த்து கேட்போமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியன் மீது இனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. ஓ பாவியன் மீது இனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவருடைய அன்பு நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே, என்ன நினைவு கூறுங்கப்பா, என் குடும்பத்தை நினைவு கூறுங்கப்பான்னு நம்மளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவர் நினைவு கூறுகிறதற்கு நம்ம அவர்கிட்ட போய் ரூல்ஸ் பண்ணி என்ன நினைவு கூற வேண்டும் அப்படின்னு நம்ம கடிந்து கொள்றதுக்கு நமக்கு ஒரு தகுதி இல்லை. அருமையானவர்களே, நம்மளை நாம தாழ்த்துவோமா? அவர் எனக்கு அற்புதம் செய்துதான் ஆகணும்னு சொல்லி வீராப்பா சொல்லுகிறதற்கு நமக்கு ஒன்று இல்லை. இந்த மண்ணான மனிதன், இந்த மண்ணில் ஓடுகிற ஒரு சுவாசம், இதை தந்ததெல்லாம் அந்த ஆண்டவர். எந்த நேரனாலும் நம்ம ஜீவன் நம்மளை விட்டு போகலாம். பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மண் என்று நினைத்து இந்த மண்ணான நம்மளை கர்த்தர் நினைவு கூறணும். எங்களையும் வாழ வைங்கப்பா. எத்தனை தேவ பிள்ளைகளை வாழ வைத்தீங்க, எத்தனை ஊழியர்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, எத்தனை தேவதாசர்களை உயர்த்தினீங்க, என்னையும் நினைவு கூறுங்கப்பான்னு கேட்பீங்களா? இந்த ஆராதனை கர்த்தர் உங்களை நினைவு கூறுவாரு. கர்த்தர் உங்க குடும்பத்தை நினைவு கூறுவாரு. ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தாரு, அன்னாளை நினைவு கூர்ந்தாரு, ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நினைவு கூர்ந்தாரு. ஆண்டு சொல்றாரு, நான் அன்னாளையும் நோவாவையும் மட்டுமில்ல, உன்னையும் நான் நினைவு கூற நான் வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யார் வேணாலும் உன்னை மறக்கலாம் தேவ ஜனமே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரும் மறந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்க கண்ணீரை தொடச்சிட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டவரே, உங்களை பார்த்து நான் கெஞ்சி கேட்கறது என்ன தெரியுமா? ராஜாதி ராஜாவாகிய உங்களை பார்த்து பிள்ளையாகிய நான் கேட்கறது என்ன தெரியுமா? என்னை நினைவு கூறுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம இப்படி கேட்கும் பொழுது, நம்மளை தாழ்த்தும் பொழுது, நம்ம இருதயம் தாழ்மை அடையும் பொழுது கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த கெட்ட குமாரன் அப்பாட்ட ஓடி வந்தான், அப்பா அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. நீ பாவியா இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை தேடி வந்தாரு. ஆனா நீ ஆண்டவரை அறிந்து பாவம் செய்யும் பொழுது உனக்காக காத்திருப்பாரு. நீ தான் தேடி வரணும். ஆண்டவர் உன்னை தேடி தான் வந்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நீ துணிகரகமாக பாவம் செய்கிறதுனால, அநேக தேவ பிள்ளைகள் இன்னைக்கு துணிகரகமாக ஆண்டவர் அறிந்து பாவம் செய்கிறதுனால, ஆமென், ஆண்டவரை நோக்கி திரும்பி வர வேண்டியது அவசியம் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே, நான் எத்தனையோ தூரமாக போயிருக்கிறேன். எவ்வளோ பாவங்கள் அகப்பட்டிருக்கலாம், எவ்வளோ சோதனைகள் அகப்பட்டிருக்கலாம், சண்டை பொறாமைகள் வாக்குவாதங்கள் அகப்பட்டிருக்கலாம். எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்கப்பான்னு இந்த 5வது நாளில் ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது 2 பக்கத்திலையும் திருடர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு திருடன் சொன்னான், ஆண்டவரே, நீங்கள் வரும் பொழுது என்னை நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இன்னைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய்.
ஆம் தேவ ஜனமே, நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம் என்றால் கர்த்தர் அற்புதம் செய்வார். கேட்கவில்லை என்றால் ஒன்றும் கொடுக்கப்படாது. கேளுங்கள், கொடுக்கப்படும். இன்னைக்கு கேட்க போறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. இது கர்த்தருடைய சித்தம். எல்லாரும் சேர்ந்து கேட்போமா? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, முகத்தை எங்கே ஓடுவேன். அன்று யோனா ஆண்டவருக்கு விட்டு, ஆண்டவரை விட்டு தூரமாக ஒளிந்து ஒரு கப்பலின் அடித்தட்டில் கிடந்தான். ஆண்டவர் சொன்னாரு, மகனே, என் கண்ணுக்கு மறைவா நீ எங்க போவ? நீ எங்க ஒளிஞ்சாலும் எனக்கு மறைவா நீ எங்க போவ? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 139 ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது. 7வது வசனத்தில், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடியற் காலத்தில் சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் எங்க போனாலும் அது உமக்கு மறைவானதல்ல. யோனாவை பாருங்கள், கப்பலின் அடித்தட்டில் போய் சோகமாக படுத்து விட்டான். போதும் இந்த ஊழியம், போதும் இந்த ஜெப வாழ்க்கை, போதும் இந்த ஆராதனை, போதும் இந்த விசுவாச பாதை. இந்த ஆண்டவருக்கு பாருங்க, வேற வேலையே இல்லை. கஷ்டமான விஷயங்களை செய்ய சொல்றாருன்னு கவலையோடு போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆண்டவர் பார்த்தார், மகனே, நீ எங்க ஒளிந்திருக்கிற? நீ என்ன மறைஞ்சிருக்கிற நினைக்கிறியா? 3 கட்டடத்துக்கு கீழே இருக்கிறன்னு சொன்ன உடனே நீ மறைஞ்சிட்டே நினைக்கிறியா? உன்னை உருவாக்கின தகப்பன் நான். உன் நரம்பு மண்டலங்களை உருவாக்கின தகப்பன் நான். உன் கண் பார்வை உண்டாக்கின தகப்பன் நான். உன் வாயில் சொல் பிறவதற்கு முன்னே நீ நினைக்கிறதை எல்லாம் சொல்லுகிற ஒரு நல்ல தகப்பனாக்கும் நான். நீ பாதாளத்துக்கு போனால் அங்கே நான் இருக்கிறேன். நீ வானத்துக்கு ஏறினால் அங்கே நான் இருக்கிறேன். நீ என்னை விட்டு எங்க போவாய் மகனே? நீ கப்பலின் அடித்தட்டில் உறங்கி கொண்டிருக்கிறாயா? நான் அதற்கும் ஆழத்தில் உன்னை கொண்டு போய் காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு மீனை அனுப்பி அவனை பாதாள கதவு வரைக்கும் கொண்டு சென்று அவன் மனம் திரும்பின பொழுது அவனை வெளியே கொண்டு வந்து அவன் மேல் உள்ள திட்டத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். சில நேரம் நம்ம சோர்ந்து போய் பின்வாங்குவோம் தேவ ஜனமே.
ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துக்கிடாம நம்மளை தேடி வந்தாரு. ஆம் தேவஜனமே, ஒரு சின்ன குழந்தைய பாருங்க, ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு சின்ன பிள்ளைகளை பாருங்க. அந்த பிள்ளைகள் தாயிட்டி தகப்பண்டி அன்பா விளையாடுகிற அந்த சூழ்நிலையில அவைகள் சில கதவுகளுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு தான் ஒளிஞ்சது போல நடிக்கும். தூரத்துல இருந்து அப்பா அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏதோ இவர்கள் ஒளிந்து கொண்டு அப்பாவுக்கு தெரியாம மறைஞ்சது போல இருப்பார்கள். ஆனா தூரத்துல இருந்து அவர்கள் கால்கள் எங்க இருக்கிறது, அவர்கள் எங்க மறைந்திருக்கார்கள் என்பதை எல்லாம் தகப்பன் அறிந்து கொண்டிருப்பார். இந்த பிள்ளைகள் துணிக்கு உள்ள ஒளிந்து கொண்டு நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க, அப்பாவுக்கு சட்டையை போட்டுட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க, அப்பாவுக்கு கிட்டே ஒளிஞ்சுக்கிட்டு நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அந்த அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். தேவ ஜனங்களே, இதே போலதான் நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டோம், ஆண்டவருக்கும் நமக்கும் இனி சம்பந்தமே இல்லைன்னு ஒளிந்து கொண்டாலும், எந்த நாட்டுக்கு ஓடினாலும், எந்த தேசத்துக்கு ஓடினாலும், நிலாவுக்கே ஓடினாலும், பூமிக்கு ஆழத்தில் சென்றாலும், எல்லா இடத்திலும் இந்த ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது, இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நாம் அவருக்கு மறைவாய் எங்கே போவோம்? எந்த நேரத்திலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? எங்க போனாலும் எங்க கூட இருக்கிறீங்களே அப்பா, எங்க போனாலும் உங்க அன்பு எங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. பேதுரு போல் உண்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உண்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கிவிட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கிவிட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி. எல்லாரும் சேர்ந்து தேவச்சனமே மறக்காதீங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா? உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை உங்களை அரவணைக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல உங்களை தேற்றுகிறார் தேவச்சனமே. உங்க காயங்களை கட்டுகிறார். அடியேன் பார்க்கிறேன், உங்க காயங்களை கட்டுகிறார். அநேக காயங்கள், அநேகர் பேசின காயப்பட்ட வார்த்தைகள், அநேகர் பேசின காயமான வார்த்தைகள், அநேகர் பேசின சிந்தையான வார்த்தைகள், உடைக்கப்பட்ட உள்ளமாகிய உன்னை ஆண்டு தேற்றுகிறார். விலகாதீங்கப்பா, உங்க முகத்தை மறைச்சா உங்களை மறப்பாரா? அவர் உங்களை விட்டு விலகுவாரா? ஓ எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? தேவச்சனமே, ஆண்டவர்கிட்ட சரணடைகிறது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த 100 நாள்ல இந்த 5ஆவது நாள் விசேஷித்த நாள். இது கனியின் நாள், இது தம்மை தான் தாழ்த்தும் நாள், இது நம்மை நாம் தாழ்த்தும் நாள், இது ஆண்டவரோடு நெருங்கும் நாள். நம்மளுடைய பின்மாற்றங்களை நினைத்து, நம்மளுடைய சோர்வுகளை நினைத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற நாள். நம்மளை தாழ்த்துவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை தாழ்த்தும் பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் ஒன்றும் இல்லப்பா. என் குடும்பத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு ஒன்றும் இல்லை. என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்து, என் குடும்பத்துக்கு அவன் ஜீவனை கொடுத்து எங்களை காத்து கொண்ட ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒன்றுமே இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க?
கர்த்தர் உங்களுக்காக சிலதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை உங்கள் கண்கள் காணவும் இல்லை, உங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை. இந்த 100 நாள் ஜெபத்துல அது உங்களுக்காக உருவாகி உங்க வீட்டுல வந்து சேரும் பொழுது யோசிப்பீங்க, அப்பா, நான் பார்க்காதது, நான் கேட்காதது, என் ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணல, என் காது கேட்கல, அதை என் ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அதை நான் பார்க்காததுனால நான் விசுவாசிக்காமல் இருந்தேன். ஆனால் நான் ஜெபிக்க தொடங்கி இருக்கிறேன். அது என் கையில வந்து சேரும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டு மகிழ்வேன். உங்க உள்ளம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது போல உங்கள் இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்க போது. தேவ ஜனமே, எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் உன் உள்ளத்தை மகிழ்ச்சியாக்க போறாரு, உன் குடும்பத்தை சந்தோஷமாக்க போறாரு. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்களேன். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், இது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம ஓ தேவகுமாரா, தேவகுமாரா, ஓ தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தால் எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தால் எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும் அப்பா. நீங்க என்ன பயன்படுத்துறீங்கப்பா, அது உலகத்துக்கே தெரியாப்பா. ரகபா ஷகதல ரபா ரியம்தல ரபு ஷந்தல ரபலகட ரசியா. நான் உடைஞ்சது உமக்கு தெரியும். நீங்க ஆன தேசத்துல என்ன பயன்படுத்துவீங்கப்பா. ரபா ஷகத ரபா லியந்தல ரபு ஷியந்தல ரபா. ஹalleluya, ஆமென். உங்களை தாழ்த்தும் போது உயர்வு. ஆண்டவரை பார்த்து நம்மளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. உதவாத எண்ணில நீங்க அர்ப்பணித்து ஆண்டு சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது உங்க மேல ஒரு கிருபை இறங்குது. நீங்க எல்லாம் என் உலகம் விழிக்காது. நீங்க எல்லாம் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், இது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா, தேவகுமாரா,
Raba Baba Shakadara Baba Baba Raba Shakadara Baba. அவர் உங்களை நினைச்ச ஆசீர்வாதம் தான். அவர் உங்களை மறந்தாக நீங்க கண் கலங்க வேண்டும். ஆனா அவர் உங்களை கண் கலங்க விடவே மாட்டாரு. அவர் உங்களை மறக்கவே மாட்டாரு. லிகரபா ஷகடலரபா அல்பராதர் யம்தலரபௌடரியா அல்கிரேட்டரியா எங்கே போவேனா தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு ஆண்டவரே என்ன ஆட்கொள்ளுங்கப்பா, என்ன ஆட்கொண்டு நடத்துங்க, என்ன ஆளுக செய்யுங்கப்பா, என் குடும்பத்தை ஆளுக செய்யுங்கப்பா, என் உள்ளத்தை ஆளுக செய்யுங்கப்பா. இதுவரை இல்லாத ஒரு பயங்கரமான ஆளுகை, ஒரு டாமினேட்டிங் பவர், ஓ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஆளுகை உங்களுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. லீகாபா ரசட்டா ரபா ஷியாண்டலா ரபா. அருமையான தேவ மனிதன், ஒரு உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னாரு, ஹல்லேலூயா. அவர் ஆண்டோடைய பிரசன்னத்துல போய் உட்காரும் பொழுது அவருடைய மனைவி வந்து கேட்டாங்க, இந்த சாயா குடிங்களேன்னு. அவர் சொல்றாரு, நான் அண்டர் அரெஸ்ட்ல இருக்கிறேன். அண்டர் அரெஸ்ட்னா என்ன? என்னை யாரோ ஒரு ஆள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அருமையான விஷயம் அருமையானவர்களே. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை அண்டர் அரெஸ்ட்ல வைத்தார் என்றால், ஆமென். அந்த தேவ மனிதன் அப்படி அண்டர் அரெஸ்ட் ஆனார்னா 8 மணிக்கூர் ஜெபிப்பாராம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எத்தனை மணிக்கூர் ஜெபிக்கிறோம்? நாம் ஆண்டுடைய சமூகத்துல 1 மணிக்கூராவது விழித்திருக்க கூடாதா? இந்த நாட்கள்ல ஜெபம் என்ற தீபம் அணைந்து போகிறது. ஆண்டோட கேளுங்களே, என்ன அரெஸ்ட் ஆக்குங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. இது போராதப்பா, இது போராதப்பா, இந்த அபிஷேகம் போராத ஆண்டவரே. லீகாரபா ஷியாண்டலரபா அல்பராத ரகதனாத ரெபல் கௌடரபா. இந்த அக்னி போராத ஆண்டவரே. லியாந்தலரபோஷியா அல்கிரேட்டரியா அல்தராத ரிமசியா. கேப்போமா, இந்த அக்னி போராது, இந்த அக்னி போராது, இந்த அக்னி போராது. உடைக்கிறார், உடைக்கிறார், உள்ளத்தை உடைக்கிறார். கண்ணீர் வருகிறது. அநேகர் அழுது கொண்டிருக்கிறீங்க, அநேகர் அழுது கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்க திருமண வாழ்க்கையை தொடுகிறார், உங்க குடும்ப வாழ்க்கையை தொடுகிறார், உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை தொடுகிறார், வேற பிள்ளைகளை தொடுகிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமான அந்தகார ஆவிகள் அலறுகிறது. ஐயோ, இவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்களே, இவர்கள் துதிக்க ஆரம்பித்து விட்டார்களே, இவர்களை கட்டி வைத்த சங்கிலிகளை நான் அவிழ்க்க வேண்டுமே, இவர்களை கட்டி வைத்த துரைத்தனங்கள் உடைய வேண்டுமே, இவர்களை கட்டி வைத்த எல்லா போராட்டங்களையும் நான் விட்டுவிட்டு இவர்களை விட்டு செல்ல வேண்டுமே என்று அநேக போராட்டங்கள் அலறுகிறதை அடியானுடைய கண்கள் ஆவியானவர் காட்டுகிறார். தேவ பிள்ளையே, உன்னை சித்திரவதைப்படுத்தின ஆவிகளுக்கு, உன்னை நிந்தைப்படுத்தின ஆவிகளுக்கு, உன்னை ஆமென் ஹல்லேலூயா கலக்கப்படுத்தின ஆவிகளுக்கு முடிவு வந்திருக்கிறது. உன்னை வேதனைப்படுத்தின ஆவிகள் உன்னை விட்டு ஓடுகிற நாட்கள் வந்துவிட்டது. அவைகளை நீ மிதித்து போட போகிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அக்னி பலமாய் இறங்கி அவன் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க பண்ண போகிறது. இருளின் ஆவிகளை மிதிக்க போறீங்க. தேவ மகிமை உங்க மேல பலமாய் இறங்குது. தேவ மகிமை பலமாய் இறங்குது. அந்த கட்டுகள்ல இருந்து வெளியே வர போறீங்க. நெடு நாளா வர முடியல, நெடு நாளா வர முடியல. ஏதோ ஒரு கட்டு உங்களை பின்னாக இழுத்தது போல நீங்க உணர்ந்தீங்கள் அல்லவா? கர்த்தருடைய அக்னி இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க சுத்தமா இருக்கிறாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்கல்ல, ஆமென். அந்த பள்ளங்கள் மூடப்படுகிறது. அந்த பாவ பழக்கங்களுடைய கட்டுகள் உடைகிறது. அந்த போராட்டமான சூழ்நிலைகளை உடைக்கிறார். உங்களுக்கு நல்ல ஜெபிக்கக்கூடிய ஜெப கிருபையை ஊட்டுகிறார், ஜெப கிருபையை ஊட்டுகிறார். ஹல்லேலூயா. ரபா பாபா பாபா. ஆண்டவரே கேட்போமா, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் தான் எல்லாம் ஆகும், உம்முடைய ஆவியினால் தான் எல்லாம் ஆகும். லீகாதா ரபா ஷகடல ரபா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உன் வழிகள் கற்று தாரும்.
உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரோ. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. எங்கள் ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரோ. உந்தன் வார்த்தைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரோ. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. என் ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஓ ஆவியானவரே, என் அன்பு நேசரே. எத்தனை பேர் கேட்பீங்க, ஆண்டவரே ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. என் உள்ளத்தின் ஆழத்துல ஒரு அக்கினி பற்றி எறிகிறதுக்காய் சோத்திரம். எங்கள் ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்கி இருக்கிறதுக்காய் சோத்திரமாப்பா. நீக்காதா ராபா சந்தாலா ரோகோட்டோ சோபாரி அந்தலரமா. அருமையான நேரத்துல எங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. சோத்திரம் ஆண்டவரே, எங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரிசுத்த ஆவியானோர் எங்க எங்க விடுதலை உண்டு சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இந்த நாள் எங்களை நோக்கி வருகிறது. எங்களையே தாழ்மைப்படுத்தி ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை எல்லாம் நீர் நிர்மலமாக்குகிறீர். எல்லா கரடான பாதைகளை செம்மைப்படுத்துகிறீர் அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்புகிறதாக, எங்கள் வாழ்க்கைக்கு போஜனம் உள்ளதாக, எங்களுடைய தலைமுறை கட்டுகள், போராட்டங்கள், இருளின் ஆவிகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை கொண்டு வருகிற ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனை, ஒரு அன்பின் ஆராதனை நீர் கொடுக்கிறதுக்காய் சோத்திரம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா தேவச்சனமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப அவன் உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்பீங்களா? உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்பீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பணும் அல்லவா? உங்க குடும்பத்தை நிரப்பணும் அல்லவா? அவருடைய கனிகளினால் நீங்கள் நிரம்ப வேண்டாமா? அவருடைய வல்லமை எவ்வளவு தேவையோ அதே போல ஆண்டவருடைய கனி, ஆவியின் கனி நமக்கு ரொம்ப தேவை. தேவ ஜனமே, வாருங்க ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தும். மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஓம் பிள்ளையாய் வாழ முடியுமா? ஓம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? அப்பாவை பார்த்து கேளுங்கள். உம் பிள்ளையாய் நான்
வாழக்கூடுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இந்த பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன், ஆண்டவர் எத்தனை முறை நான் தவறி இருக்கிறேன்ப்பா, எத்தனை முறை நான் ஜெபிக்காம போயிருக்கிறேன்ப்பா, எத்தனை முறை உண்மை மறந்து தூரம் போயிருக்கிறேன்ப்பா. ஆனாலும் என்னை தேடி தேடி வந்து என்னை அணைத்து கொண்டு உங்க அன்புக்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? தேவ ஜனமே, நமக்கு அபிஷேகம் எவ்வளோ தேவையோ அதை காட்டிலும் தேவை அன்பு, அதை காட்டிலும் தேவை ஆண்டவருடைய கனி. ஆமீன். எவ்வளோ வரங்கள் தேவையோ அதையெல்லாம் காட்டிலும் நமக்கு தேவை வரங்களை காட்டிலும். ஆமீன். அந்த வரங்களை கொடுத்த தேவன், அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு நமக்கு தேவை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கமாகிய ஆவிக்குரிய கனிகள் இல்லை என்றால் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. தேவ ஜனமே, நாம் எத்தனை அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பயங்கரமாக தீர்க்க தரிசன அபிஷேகம் உடையவனாக இருந்தாலும், வானத்தை பிளந்த அக்னியை இறக்கினாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் தேவ ஜனமே, அடுத்த மக்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை கூட நம்மளால ஜெபிக்க முடியாமல் நம்முடைய உள்ளம் கல்லாக இருக்கும் என்றால் இன்னைக்கு அந்த கல் நெஞ்சு மாறணும். தேவ ஜனமே, இந்த காலத்தில் உள்ள அவல நிலை என்னவென்றால், அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அநேகர் அபிஷேகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு ஏழைக்கு கூட உதவ மாட்டேங்கிறாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கேட்கிற ஏழைக்கு கூட ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்பு இல்லாமல் போகிறது. தேவ ஜனமே, நம்மளை நாம் சுத்திகரிப்போமா? நம்ம எந்த லட்சணத்துல இருந்தோம், எவ்வளவு பாடுகள்ல இருந்தோம், எவ்வளவு உளையான சேற்றுல இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்திருக்கிறாரே. இன்னைக்கு அவருடைய அன்பை நாம் கொண்டாடுவோமா? அந்த அப்பாவுடைய அன்பை நாம் கொண்டாடுவோமா? நாம் எந்த உளையான சேற்றுல இருந்தோம், எவ்வளவு பலவீனமா இருந்தோம், ஒன்று நினைத்து பாருங்க அருமையானவர்களே. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம், எவ்வளவு நிந்தனையில இருந்தோம், எவ்வளவு அவமானத்துல இருந்தோம், அந்த பாவ சேற்றுல இருந்தோம். எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தருடைய அன்பின் கரம் நம்மளை தூக்கினதே. பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சு கொண்டு, ஆண்டவரை சபித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அப்பாவுடைய அன்பு அவனை தேடி வந்தது. நீ என்னதான ஏசுன மகனே, ஏசிக்கோ. என்னதான வெறுத்துக்கோ. என்னதான சபித்த, நீ சபித்துக்கோ. ஆனாலும் நீ திரும்பி வர்றதுக்கு நான் ஒரு பாக்கியம் தருகிறேன். தேவ ஜனமே, எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவரை சபிக்கவும் முறுமுறுக்கவும் தொடங்கி விட்டார்கள். இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு விசை கூட நான் உம் அண்டை நெருங்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஜெப வாழ்க்கை இல்லை, அநேகருக்கு துதி இல்லை, அநேகருக்கு வேத வசனம் இல்லை, இன்னைக்கு அநேகருக்கு அக்னி இல்லை, அநேகருக்கு தனி ஜெபம் கிடையாது, அநேகருக்கு தேவனோடு உள்ள உறவு இல்லை. காரணம் என்னவென்றால், முறுமுறுப்பு உள்ளே வந்து விட்டது, சோர்வு உள்ள வந்து விட்டது, அவிசுவாசம் உள்ள வந்து விட்டது, உலகம் உள்ளே வந்து விட்டது, மாம்ச சுபாவம் உள்ள வந்து விட்டது. ஹல்லேலூயா. உலக பதவியின் ஆசைகள் உள்ள வந்து விட்டது, நான் என்ற சுபாவம் வந்து விட்டது, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிற சுபாவங்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ரகபா துடரபா ஷகந்தனரபா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ள ஒரு பொல்லாத ஆயுதம் பாவம்தான். யாரும் பிரிக்க முடியாது. ஆனால் நீ நினைத்தால் பிரியலாம், நீ பின்வாங்கினால் பிரியலாம், நீ துணிகரமாக பாவத்தில் ஈடுபட்டால் பிரியலாம். அந்த விலையேற பெற்ற அன்பு, கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத அன்பு இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறதை உணர்வீர்கள் என்றால் சேர்ந்து ஆராதிப்போமா? ஆண்டவரே, நான் எவ்வளவு பலவீனமாக இருந்தேன், ஓ குற்றுயிராய் கடந்தேனே, என்னை காயங்களை கட்டி இன்னைக்கு இவ்வளவு தூரம் மாத்திருக்கிறீரே, இனிமேலும் என்னை மாற்ற வல்லமை உள்ளவர். அவருடைய பெயர் எபினேசர்.
Amen. இதுவரை உதவினார், Yes, Lord. இனிமேலும் உதவுவார் தேவ ஜனமே. அதனால சோர்ந்து போக வேண்டாம். இந்த அருமையான 5வது நாள்ல உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்பீங்களா? ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு நம்மளை தாழ்த்த வேண்டும், இன்னைக்கு அன்பின் கனியில நம்ம பெருக வேண்டும். இன்னைக்கு நம்மளை அபிஷேகத்துக்கு எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதை காட்டிலும் கனிகளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆவியானவர் சொல்லுகிறார். உன் கனி எப்படி இருக்குன்னு பார்த்துக்க, உனக்கு பொறுமை இருக்கான்னு பார்த்துக்க, உனக்கு அன்பு இருக்கான்னு பார்த்துக்க. உன் நண்பர் உடைக்கப்படும் பொழுது, உன் எதிரி உனக்கு முன்னாடி கீழே விழும் பொழுது நீ சிரிக்கிறியா? இல்லை என்றால் ஐயோ அந்த மகன் மனம் திரும்பட்டுன்னு சொல்லுகிறியா? ஹல்லேலூயா. உன்னால மன்னிக்க முடியுதான் பாரு, உன்னால சகிக்க முடியுதான் பாரு. ஆண்டவராகிய இயேசு சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இன்னும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று ஆண்டவர் உன்னை செக் பண்ண சொல்லுகிறார். நம்மை நாமே நிதானித்து அறிவோம் என்றால் நாம் நியாய தீர்க்கப்பட மாட்டோம் என்று ஆண்டோட வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உன்னத தெய்வம் நீர், என்னை தேடலாகுமா? உன்னத தெய்வம் நீர், என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இந்த பாவியின் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலப்பா, சித்தமன் மீதோ வைத்திட்ட பின்னோ வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரை எனக்கு வாழ தெரியலப்பா, என்னை மறந்துடாதீங்கப்பான்னு கேளுங்க. என்ன மறக்காதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க தேவ ஜனமே. அவர் நம்மளுடைய தகப்பன் தான். இன்னொரு சைடு அவர் ராஜாதி ராஜா. அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து நடுக்கத்தோடு நம் உச்சந்தலை தரையில் படும் வரைக்கும் சாஷ்டாங்கமாய் பணிந்து வணங்க வேண்டிய ஒரு தகுதி உள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி உன்னை நேசித்து உன்னை காப்பாற்றி உன்னை இவ்வளவு தூரம் அழகாக வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எத்தனையோ பேர் இந்த ஜீவனை அனுபவிக்கணும், வாழ வேண்டும் நினைச்சாங்க. ஹல்லேலூயா. அநேகர் கல்லறைக்கு சென்று விட்டார்கள், அநேகர் மரித்து விட்டார்கள். இந்த ஆண்டு வீடு கட்டணும், இந்த ஆண்டு ஆமென் சாதிக்கணும், இந்த ஆண்டு கார் வாங்கணும், இந்த ஆண்டு என் பிள்ளைக்கு திருமணம் சொன்ன எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த பூமியில இருந்து ஆமென் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது உன்னை உயிருள்ளவனாக ஜீவனுள்ளவருடைய தேசத்துல நிக்க பண்ணினது அந்த அப்பாவுடைய கிருபைன்னு சொல்லி சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிற ஒரு உன்னதமான தேவன் அவர்தான். நம்மளை தாழ்த்துவோமா தேவ ஜனமே? நம்மளை நாம் தாழ்த்தும் பொழுது உயர்த்தப்படுவோம். தாழ்மை உள்ளவன் மேல் தேவன் கிருபையா இருக்கிறார். தாழ்மை உள்ளவன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை உண்டாகும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? உங்க குடும்பத்துல நெடுநாள தடையா இருக்குதா? நெடுநாளா போராட்டமா இருக்குதா? ஆண்டோட கிருபை இறங்க ஜெபிப்பீங்களா? இந்த நேரத்துல இந்த அருமையான 5வது நாள்ல தேவனுடைய கிருபை உன் தலையில இறங்க போது தேவ ஜனமே. தேவனுடைய மகிமை உன் தலையில இறங்க போது, அந்த மகிமை உன்னை உயர்த்த போது, சிறியவனை புழுதியில இருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர வைக்கிறது அது கிருபை, அது கிருபை. அந்த கிருபை உன் குடும்பத்துக்கு வரப்போகுது. நோவாவுக்கு ஆண்டோடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. இந்த மோசமான காலத்துல, இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய கிருபை உன் வீட்டுல வந்திருக்குன்னு நீ உணர்வாய் என்றால் உன்னை தாழ்த்தி நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. அந்த பாடல் வரிகளை பாருங்கள், எவ்வளவு தாழ்மையோடு ஆண்டவரே உம்மோடு இணைய முடியுமா? இந்த பாவியாகிய எனக்கு ஒன்றும் புரியலையே. எவ்வளவு தாழ்த்தி பாடியிருக்கிறார் அருமையான தேவ மனிதன். ஆவில வளர்ந்த முதிர்ந்த ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், பாவியின் மீது ஏன் இந்த கிருபை?
ஏன் இந்த அன்பு? எத்தனை முறை நான் சோர்ந்து போனேன், எத்தனை முறை நான் தளர்ந்து போனேன், ஆனாலும் அன்பு ஏன் காட்டுறீங்கப்பா, ஆனாலும் இந்த அன்பு எதுக்குப்பான்னு ஆமென். அந்த தேவ மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, இந்த பாவியாகிய எனக்கு ஏன் இந்த அன்பு? உம்மை மறுதலித்த எனக்கு ஏன் இந்த அன்பு? உம்மை வெறுத்த எனக்கு ஏன் இந்த அன்பு? அதுதாங்க ஆண்டோடைய அன்பு. அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகல பாவங்களையும் மூடும். அந்த அன்புக்குள்ள மறைஞ்சுக்கிடுவோமா? ஆண்டோடைய அன்பை நீ பார்த்தனா அது உன் பாவத்தை மன்னிக்கும். நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கி இருக்கிறேன், நீ கவலையோடு இருக்கிறாயா மகனே மகளே? கர்த்தருடைய ஆவியானவர் நான் பார்த்து சொல்றாரு, அந்த அன்பு இன்னைக்கு ஒன்று மூட போகுது. ஓடி வந்துரு, அப்பா கிட்ட ஓடி வந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசுவின் அரவணைப்புல ஓடி வான்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. உன்னை அள்ளி முத்தம் தருகிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் ஓடி வந்துரு மகளே. உன்னுடைய போராட்டங்களை உடைக்க போறாரு, உன்னை விடுதலையாக்க போறாரு. உன் அழுகையின் சத்தத்தை கேட்டாரு. கெட்டப்பட்ட அந்த சின்ன கழுதையின் சத்தத்தை கேட்டு சீசர்களை அனுப்பினாரு. ஹல்லேலூயா. எகிப்துல ஜனங்களுடைய கண்ணீரை கண்டு, அந்த கண்ணீரை காணவே கண்டு மோசேயை அனுப்பினாரு. இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்தை கர்த்தர் உன் கண்ணீரை கண்டு அனுப்பி இருக்கிறாரு. இந்த ஜெபத்தின் மூலமா அவன் கட்டு உடையின் ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் ஆவியானவர் அடியார்களை ஆயத்தப்படுத்தி தேவ சித்தத்தினால் இந்த பிரயர் டைம் சேனல் உருவாகி 5 வருஷ அளவு இந்த சேனலை லூசிஃபர் தடுத்தான். அந்தகார ஆவிகள் தடுத்ததை நான் தரிசனத்தில் பார்த்து கிட்டத்தட்ட 5 வருடங்களாக செபித்து இந்த சேனல் வெளிவரணும், அகில தமிழர்களும் கூடி செபிக்கணும் என்று நாங்கள் கண்ணீரோடு இருந்த நாட்கள் உண்டு, வேதனையோடு இருந்த நாட்கள் உண்டு, வீடியோக்களே போட முடியாத நாட்கள் இருந்தது உண்டு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு திறந்திருக்கிறார். ஏன் திறந்தார் தெரியுமா? உன்னை பார்த்து, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக 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 உன் வாழ்க்கையை மாத்த, உன்னை இயேசு நேசிக்கிறார்னு சொல்ல, உன் வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் இருக்குன்னு சொல்றதுக்கு, உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இருக்குன்னு சொல்றதுக்கு, இயேசு உன்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்றதுக்கு, இயேசு உன் குடும்பத்தை அழைத்திருக்கிறார், உன்னை விடுதலையாக்குவார், இந்த பாடுகள் உன்னை உயர்த்தும் என்று சொல்லுகிறதற்காகவே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? ஆண்டவரை பார்த்து கேட்போமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியன் மீது இனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. ஓ பாவியன் மீது இனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவருடைய அன்பு நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே, என்ன நினைவு கூறுங்கப்பா, என் குடும்பத்தை நினைவு கூறுங்கப்பான்னு நம்மளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவர் நினைவு கூறுகிறதற்கு நம்ம அவர்கிட்ட போய் ரூல்ஸ் பண்ணி என்ன நினைவு கூற வேண்டும் அப்படின்னு நம்ம கடிந்து கொள்றதுக்கு நமக்கு ஒரு தகுதி இல்லை. அருமையானவர்களே, நம்மளை நாம தாழ்த்துவோமா? அவர் எனக்கு அற்புதம் செய்துதான் ஆகணும்னு சொல்லி வீராப்பா சொல்லுகிறதற்கு நமக்கு ஒன்று இல்லை. இந்த மண்ணான மனிதன், இந்த மண்ணில் ஓடுகிற ஒரு சுவாசம், இதை தந்ததெல்லாம் அந்த ஆண்டவர். எந்த நேரனாலும் நம்ம ஜீவன் நம்மளை விட்டு போகலாம், பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மண் என்று நினைத்து இந்த மண்ணான நம்மளை கர்த்தர் நினைவு கூறணும். எங்களையும் வாழ வைங்கப்பா. எத்தனை தேவ பிள்ளைகளை வாழ வைத்தீங்க, எத்தனை ஊழியர்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, எத்தனை தேவதாசர்களை உயர்த்தினீங்க.
என்னை நினைவு கூறுங்கப்பான்னு கேட்பீங்களா? இந்த ஆராதனை கர்த்தர் உங்களை நினைவு கூறுவாரு. கர்த்தர் உங்க குடும்பத்தை நினைவு கூறுவாரு. ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தாரு, அன்னாளை நினைவு கூர்ந்தாரு, ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நினைவு கூர்ந்தாரு. ஆண்டு சொல்றாரு, நான் அன்னாளையும் நோவாவையும் மட்டுமில்ல, உன்னையும் நான் நினைவு கூற நான் வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். யார் வேணாலும் உன்னை மறக்கலாம் தேவ ஜனமே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரும் மறந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்க கண்ணீரை தொடச்சிட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்து கேளுங்க, ஆண்டவரே பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டவரே உங்களை பார்த்து நான் கெஞ்சி கேட்கறது என்ன தெரியுமா? ராஜாதி ராஜாவாகிய உங்களை பார்த்து பிள்ளையாகிய நான் கேட்கறது என்ன தெரியுமா? என்னை நினைவு கூறுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம இப்படி கேட்கும் பொழுது, நம்மளை தாழ்த்தும் பொழுது, நம்ம இருதயம் தாழ்மை அடையும் பொழுது கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த கெட்ட குமாரன் அப்பாட்ட ஓடி வந்தான், அப்பா அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. நீ பாவியா இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை தேடி வந்தாரு. ஆனா நீ ஆண்டவரை அறிந்து பாவம் செய்யும் பொழுது உனக்காக காத்திருப்பாரு. நீ தான் தேடி வரணும். ஆண்டவர் உன்னை தேடி தான் வந்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நீ துணிகரகமாக பாவம் செய்கிறதுனால, அநேக தேவ பிள்ளைகள் இன்னைக்கு துணிகரகமாக ஆண்டவர் அறிந்து பாவம் செய்கிறதுனால, ஆமென், ஆண்டவரை நோக்கி திரும்பி வர வேண்டியது அவசியம் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே, நான் எத்தனையோ தூரமாக போயிருக்கிறேன். எவ்வளோ பாவங்கள் அகப்பட்டிருக்கலாம், எவ்வளோ சோதனைகள் அகப்பட்டிருக்கலாம், சண்டை பொறாமைகள் வாக்குவாதங்கள் அகப்பட்டிருக்கலாம். எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்கப்பான்னு இந்த 5வது நாளில் ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவராகி இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது 2 பக்கத்திலையும் திருடர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு திருடன் சொன்னான், ஆண்டவரே நீங்க வரும் பொழுது என்னை நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவராகி இயேசு சொன்னார், இன்னைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். ஆம் தேவ ஜனமே, நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம் என்றால் கர்த்தர் அற்புதம் செய்வார். கேட்கவில்லை என்றால் ஒன்றும் கொடுக்கப்படாது. கேளுங்கள், கொடுக்கப்படும். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை எல்லாம் நீர் நிர்மலமாக்குகிறீர். எல்லா கரடான பாதைகளை செம்மைப்படுத்துகிறீர். அப்பா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்புகிறதாக, எங்க வாழ்க்கைக்கு பிரோஜனம் உள்ளதாக, எங்களுடைய தலைமுறை கட்டுகள், போராட்டங்கள், இருளின் ஆவிகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை கொண்டு வருகிற ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனை, ஒரு அன்பின் ஆராதனை நீர் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அன்பான ஆண்டவர், இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த 5வது நாள் ஜெபத்தை உங்களுடைய பிள்ளைகள் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய உள்ளத்தில் உங்க அன்பு நீர் ஊற்றிருக்கிறீரப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் உங்களுடைய அன்பு ஊட்டப்பட்டதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய அக்னி ஊட்டப்பட்டதுக்காக சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ரோமர் 5:5 படி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் இருதயத்தில் உங்க பரிசுத்த ஆவியினால் ஒரு அன்பு ஊட்டப்பட்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது. தேவ ஜனமே, உன் உள்ளத்தை ஆண்டவர் சீர்படுத்தி இருக்கிறார். உன் உள்ளத்தை ஆண்டவர் சுத்தம் படுத்தி இருக்கிறார். உன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இவ்வளவு நேரம் நீ ஜெபித்த ஜெபமும் ஆராதனையும் உன்னை வெண் பஞ்சை போல் மாற்றி இருக்கிறது. உன் உள்ளத்தில் உள்ள பாரத்தை மாற்றி இருக்கிறது. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். உன்னை மனம் திரும்ப வைத்திருக்கலாம். நீ ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வந்த நாளா இருக்கலாம். நீ ஆண்டவர் சமூகத்தில் உன்னுடைய பாவங்களை விட்டுட்டு வந்த நாளா இருக்கலாம். அவன் மனதுருக்கம் உள்ள நாளா இருக்கலாம். ஆண்டவர் மேல உள்ள முறுமுறுப்பு மாறின ஒரு நாளா இருக்கலாம். இதற்கு பிறகு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் தெய்வச்சனங்களே. ஒரு பலத்த அக்கினி இறங்கி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் விரோதமாக, உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு விரோதமாக இருக்கிற சகல போராட்டங்களையும் ஆண்டவருடைய அக்கினி இறங்கி சுட்டெரிக்கும். அந்த அக்கினி இறங்குறதற்காக தான் இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தை நாம் வைத்திருக்கிறோம். 100 நாள் ஜெபம் முடியும் பொழுது தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில மகா பயங்கரமாக வெளியரங்கமாகும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் ஒதுக்கி வைத்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, நீ ஒரு நாள்ல 3 மணிக்கூர் ஜெபிக்க ஆரம்பித்தால் 100 நாள் முடியும் பொழுது உனக்கு 300 மணிக்கூராக மாறும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 1 மணிக்கூராவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? சோதனைக்குள் பிரவேசிக்காதபடி நாம் 1 மணிக்கூர் ஜெபிக்க என்று அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த 300 மணிக்கூர் ஜெபம் உன்
வாழ்க்கையை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனால் இந்த 100 நாள் ஜெபத்தில் பங்கு பெற்று ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதிசயமாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் ரகசியம் வெளிப்படும். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். இந்த அருமையான பிரேயர் டைம் சேனலை ஆமென் உங்க நண்பர்களுக்கு, ஜெபிக்க விரும்புகிற தாகமுள்ள தேவ பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் ஆமென் டினாமினேஷன் வேறுபாடின்றி எல்லா தேவ ஜனங்களும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். நம்ம தமிழ் தேசத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் இணைந்து ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு நீரோடை தான், தேவனுடைய தரிசனம் தான் இந்த பிரேயர் டைம் சேனல். அநேக ஆயிரங்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் 6வது நாளில் மீண்டும் சந்திக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you. Amen.